ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் நைட் தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல நடந்த ஒரு கிரவுட் அதிகமானதுனால, கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் மேல இறந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து, இதுக்கு வந்து பெரிய பெரிய லீடர்ஸ்லேருந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் நம்ம வந்து ஒரு கிரவுட்லனால இந்த ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா இத எல்லாரும் இத மாத்திட்டு இருக்காங்க. இது 2 சைட்லுமே வந்து இவங்க மேல தப்பே இல்ல, இவங்க மேல தப்புன்ற வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து 2 சைட்ல இருந்துமே வந்துட்டு இருக்கு. மோர் தென் நம்ம வந்து உண்மை நடந்தது என்னன்னு பேசுறதோ இருக்கட்டும் சரி, இல்ல வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஸ்டாண்ட் வித் ஹியூமனிட்டி அப்படின்றது வந்து இங்க பேசணும். ஏன்னா வந்து இறந்தது வந்து 40 பேர் மேல இறந்திருக்காங்க. இதுல சின்ன பசங்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து எல்லாருமே இறந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் கேமா வந்து இப்ப இது போயிட்டு இருக்கு. சோ லெட்ஸ் பிரேக் டவுன் எவ்ரிதிங் இன் திஸ் வீடியோ. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் வந்து பொலிட்டிக்கல் ஈவென்ட், அதாவது வந்து கேம்பெயின், அரசியல் பிரச்சாரம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராரு. இந்த ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது நடந்து முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பேக்ல வந்து இப்போ வந்து நேத்து இந்த கரூர்ல நடந்த மீட்டிங்ல வந்து கிரவுட் அதிகமானதுனால, கிரவுட்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுனால நிறைய பேர் வந்து மூச்சு திணறி இறந்திருக்காங்க. இப்ப டில் நவ் ரெக்கார்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 40 பேர் மேல இறந்திருக்காங்க. இதுக்கு வந்து சிஎம் ஸ்டாலினா இருக்கட்டும் சரி, பிரைம் மினிஸ்டர்ல இருந்து, அதர் ஸ்டேட் டெபுட்டி சிஎம்ல இருந்து, நம்ம ஸ்டேட்லயே வந்து அண்ணாமலையா இருக்கட்டும் சரி, நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இதுல டியூட் பண்றதா இருக்கட்டும் சரி, இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள என்ட்ரி ஆனப்போ வந்து மூவ் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஆம்புலன்ஸ் உள்ள போகும்போது 2 சைடுமே மக்கள் வந்து மூவ் பண்ணும்போது, அந்த ஆம்புலன்ஸ் போற வழிய தாண்டி மக்கள் எல்லாம் ஒரே சைடு வரவே வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அப்படியே சாஞ்சு வந்து அங்க பல பேர் கீழ விழுந்து அப்பயே வந்து அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து எண்ட்ல இருப்பாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, நாங்க உள்ள ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த சைடு வரக்கூடாதுன்ற மாரி தான் சொன்னோம். பட் ஆனா அவங்களே வந்தாங்க அப்படின்ற மாரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒழுங்கா வந்து இதுக்கு போலீஸ் வந்து பாதுகாப்பு குடுக்கல. அது இல்லாம நாங்க கேட்ட இடத்துல குடுக்கல. குறுகலான இடம், மாஸான கிரவுட் இருக்க முடியாத இடத்துல வந்து எங்களுக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸ் உடைய ஸ்டாண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்த இஷ்யூவா இருக்கட்டும் சரி, இது வந்து ஒரு பிளான்ட் பொலிட்டிக்கல் கேமா இருக்குமோ அப்படின்றது வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸ். இன்னொரு சைடு வந்து கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ வந்து நிறைய கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாரி அவங்க சைடுல இருந்து இருக்கட்டும் சரி. ஏன்னா வந்து நைட்லயே வந்து மினிஸ்டர்ஸ் வந்து போய் பார்த்தாரு. அன்பில் மகேஷா இருக்கட்டும் சரி, செந்தில் பாலாஜி எம்எல்ஏவா இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து அந்த நைட் கரூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 சைட்லயுமே ஒரு கொஸ்டின் மார்க் எழுப்புது. அதாவது டிவிகே சைட்ல இருந்தும் இது கொஸ்டின் மார்க் குடுக்குறாங்க. ஏன்னா வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் கேமா இருக்குமோ அப்படின்றது வந்து இந்த சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவங்க என்னன்னா வந்து இவங்க சரியான வரமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்றது வந்து அவங்களுடைய அங்க கொஸ்டினா இருக்கு. மோர் தென் நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பொலிட்டிக்கல் கேமா இருந்தாலும் சரி, இங்க இறந்து போனதுன்றது வந்து மக்களுடைய உயிர் தான் வந்து இங்க போயிருக்கே தவிர, எந்த விதமான பொலிட்டிக்கல் ப்ராப்ளமும் இங்க இல்ல. இப்போ நம்மளுடைய கிளியர் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லீடர், எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் சரி, தன்னுடைய தொண்டர், அதாவது அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இந்த கூட்டத்துல இறக்கணும்னு யாரும் முடிவெடுத்து நடக்கணும்னு யாரும் யோசிக்க போறதில்ல. அது தளபதி விஜயா இருக்கட்டும் சரி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க சப்போர்ட்டர்ஸ் இறக்கணும்ன்றது யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. இதே இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு அசம்பாவிதம். மோர் தென் அ பொலிட்டிக்கல் கேம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொலிட்டிக்கல் கேம்னால மக்களுடைய வாழ்வு தான் வந்து இங்க பாதிப்படைஞ்சிருக்கு. இது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஸ் மூலியமா நம்மள டிவைட் பண்ணாம, ஸ்டாண்ட் வித் ட்ரூத், அதாவது இப்ப இந்த நடந்த இஷ்யூஸ் வந்து நம்ம உண்மை பக்கம் தான் நம்ம நிக்கணும். அதுவும் தாண்டி ஹியூமனிட்டி வந்து இங்க காப்பாத்தப்படணும். இது 2 தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மட்டும் ரைஸ் ஆவுது. கரூர்ல நடந்த இந்த மீட்டிங் வந்து பொலிட்டிக்கல் வெப்பனா வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? அப்படின்ற கொஸ்டின் வந்து இந்த இடத்துல ரைஸ் ஆவுது. கமெண்ட் யுவர் தாட்ஸ். தேங்க் யூ.